ஹாய், நான் அபீஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நான் மணி மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் மணி மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மணி மேக் பண்ற மாரி வேற எதுலயுமே மணி மேக் பண்ண முடியாது. அண்ட் இத வந்து நெறைய பேர் லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த கம்ப்ளீட் சீரிஸ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல மணி மேக் பண்றதுக்கும், உங்களுக்கு ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம கிரியேட் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ நான் 2 சீரிஸா நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து டெக்னிக்கல் சீரிஸ் அண்ட் செகண்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சீரிஸ். இந்த டெக்னிக்கல் சீரிஸ் வந்து ஒரு 10 வீடியோஸ் இருக்கும் அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் சீரிஸ் வந்து ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த 20 வீடியோஸை நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும் அண்ட் நீங்க மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்க ஓன் அனாலிசிஸ் மூலியமா. ஸோ நான் இந்த சீரீஸ்ல கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வன்ஷியல் ஃப்ளோல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறேன். விச் மீன்ஸ் ஏல இருந்து இசட் வரையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போக போறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் அதுல நம்ம எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக்கோட என்ட்ரி பிரைஸ் என்ன, எக்ஸிட் பிரைஸ் என்ன, இந்த மாதிரி சீக்வன்ஷியல் ஃப்ளோவா நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதோட ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும். அதோட பேசிக்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் வீடியோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அது ஏன் வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ சீக்வன்ஷியலா ஃபுல்லா பாருங்க, எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ எல்லாத்தையுமே நம்ம தியரிட்டிக்கலா மட்டும்தான் பார்க்க போறோம். அதை ப்ராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான வெல்த் கிரியேஷன் மிஷன் என்னன்னு? ஸ்டாக் மார்க்கெட். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா 1602 ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. பட் நம்ம இந்தியாவுக்கு வந்து 1875ல பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ன்றது 1875ல வந்துச்சு. அண்ட் இந்த பிஎஸ்சி தான் ஏசியாலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்னதான் இது வந்து ஒரு 400 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தாலும் பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்ட்ல 90% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க மணியை லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 10% ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க மணியை மேக் பண்றாங்க. ஸோ இந்த 90% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த 10% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் கேப். பிகாஸ் இந்த 90% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்றோம்னு தெரியாது, அதோட என்ட்ரி பிரைஸ் என்னன்னு தெரியாது, அதோட எக்ஸிட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க பாதியிலேயே செல் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. பட் இந்த 10% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்றோம், எதுக்கு சூஸ் பண்றோம், அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் என்ன, அந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ என்ன, இந்த ஸ்டாக் எந்த பிரைஸ்க்கு வந்தா நம்ம என்ட்ரி எடுக்கோன்ற வரையும் எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தாண்டி அதை வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ற பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்து மணி மேக் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ நம்ம எப்படி இந்த 10% போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். ஏன் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியணும். அதை வந்து நம்மளுக்கு செகண்ட் சீரீஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம். அண்ட் அதை அந்த ஸ்டாக்கை வந்து எங்க என்ட்ரி எடுத்து எந்த இடத்துல எக்ஸிட் எடுக்கணும்னு தெரியணும். அதாவது டெக்னிக்கல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2 சீரீஸையும் நீங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒய் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றோம், எதுக்கு சூஸ் பண்றோம், எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஆன்சர் இருக்கும். பட் இதுக்கான பேசிக்கா சிம்பிளா நான் ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கான மணியை வந்து ரைஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான ஷேரை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்றாங்க. இந்த ஷேரை வந்து நம்ம பை பண்ணும்போது நம்ம மணி வந்து அவங்களுக்கு போகுது அண்ட் அந்த மணியை வச்சு அவங்களோட மணியை வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளா இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகே, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் அண்ட் என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு 10 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த 10 lakh rupees நான் எப்படி பீப்புள்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா என்னோட கம்பெனியோட ஷேரை நான் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியோட ஷேரை வந்து நான் 1000 rupeesக்கு நான் வந்து மார்க்கெட்ல செல் பண்றேன் அண்ட் நீங்களும் அதை வந்து வாங்குறீங்க. இந்த மாதிரி எனக்கு 1000 பீப்புள்ஸ் வாங்கினாங்கன்னா போதும், எனக்கு வந்து 10 lakh rupees சேர்ந்துரும். இந்த மாதிரி 1000 பீப்புள்ஸ் 1000 rupees வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 10 lakh rupees வந்து கிடைச்சிரும். இந்த 10 lakh rupees வச்சு நான் என்னோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50% ப்ராஃபிட் பண்றேன், அதாவது ஒரு 5 lakh rupees ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா இந்த 5 lakh rupees நான் உங்க 1000 பீப்புள்ஸ்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பேன். அதாவது 500 rupees பெர் ஷேரா கொடுப்பேன். ஸோ என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து 1000 rupeesல நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ 500 rupees இன்க்ரீஸ் ஆகி 1500 rupeesக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கலாம் அந்த கம்பெனி வந்து எதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும், அது வந்து அவங்களுக்கு லாஸ் தானே அப்ப நம்ம யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. இதுவே நான் அந்த 10 lakh rupees வந்து நான் பேங்க்ல போய் வாங்கியிருந்தேன்னா ஒரு 8 to 10% இன்ட்ரெஸ்ட் வந்து நான் மந்த்லி பே பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹையா தெரியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்படி லிஸ்ட் பண்ணி என்னோட ஷேரை வந்து நான் கொடுக்கறது வந்து எனக்கு இன்னும் பெட்டரா தெரியுது. ஸோ தட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தேவைப்படுற கம்பெனி எல்லாருமே அவங்க வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து
லிஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல மற்ற கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஷேரை வந்து லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ தட் அவங்க வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 3 விதத்துல நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் கெயின், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் வெல்த் கிரியேஷன். ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் 1000 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாக் 1100 இல்லைனா 1200, அதாவது 10 to 20% ப்ராஃபிட் எடுக்கும்போது, இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அதை தான் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அதாவது சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பை லோ அண்ட் செல் ஹை இந்த கான்செப்ட்ல இந்த கேபிட்டல் கெயின் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கேபிட்டல் கெயின்ல நம்ம மணி மேக் பண்றதுக்கான ப்ராசஸ் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டாக்ல நம்ம வந்து டெக்னிக்கலா ட்ரா பண்ணி அனலைஸ் பண்ணி அதுல வந்து 10% புக் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட்ல நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி ஷேர்ல வந்து நீங்க 1000 ஷேர்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த 1000 ஷேர்ஸ்க்கும், அதாவது ஈச் ஷேருக்கு 10 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் அலாட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 1000 ஷேர்ஸ்க்கு உங்களுக்கு 10,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல போய் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ஸ்கிரீனர்னு போட்டீங்கன்னா அதுவே வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துரும். ஸோ அதுல நீங்க பெஸ்டா இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பட் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேபி குறையலாம், பட் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிவிடெண்டை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் வெல்த் கிரியேஷன். இந்த காம்பவுண்டிங் வெல்த் கிரியேஷன் மூலயமா தான் நம்ம வந்து நல்ல ஒரு மணி மேக் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா இங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் குவாலிட்டி பிசினஸ். ஸோ ஒரு கம்பெனியோட பிசினஸ் வந்து குவாலிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட பிசினஸ் வந்து growth ஆக தான் போகுது. இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டாக்ல நம்ம என்ட்ரி எடுத்து அதை வந்து ரொம்ப வருஷம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது 100%, 200% அந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி காம்பவுண்டிங் வெல்த் கிரியேஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னா அந்த ஸ்டாக்கோட பிசினஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் குவாலிட்டி பிசினஸ்ல மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதை தான் பெஞ்சமின் கிரஹமும் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல வந்து சொல்லியிருக்காரு. த ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ voting மிஷின் ஃபார் அ ஷார்ட் ரன் அண்ட் இட் இஸ் அ வெயிட்டிங் மிஷின் ஃபார் த லாங் ரன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பிசினஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா மட்டும் போதுமா, மார்க்கெட்ல வந்து நம்ம மணி மேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 விஷயத்த நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இதை வந்து நம்ம கட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மணி மேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாலோயிங் த கிரவுட். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயோ இல்ல ஃபேஸ்புக் ஆட்லயோ நீங்க பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்ல அப்படியே பிளாங்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஈவன் தோ அது பெஸ்ட் ஸ்டாக்கா இருந்தாலும் நம்ம வந்து ஓனா நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியாம நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து திடீர்னு ஹைப் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் ஆல்ரெடி பீப்புள்ஸ் பாட்டம்ல வந்து பை பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ப்ராஃபிட் எடுத்த பிறகுதான் அந்த ஸ்டாக் வந்து ஹைப்பே ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டீங்க. கீழே பாட்டம்ல வாங்கினவங்க மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிளா ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த ஸ்டாக்கை ஏன் சூஸ் பண்றோம், எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்றது எதுவுமே தெரியாம பிளாங்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பீட்டர் லிஞ்ச் ஒன் அப் ஆன் த வால் ஸ்ட்ரீட்ல சொல்லியிருக்காரு, நோ வாட் யூ ஓன் அண்ட் நோ வை யூ ஓன் இட். ஸோ நம்ம என்ன ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை ஏன் எதுக்கு பை பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்ட் ஒன், கிரீட் அண்ட் ஃபியர். நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மணி மேக் பண்ணணும்னா நம்மள்ட்ட கிரீடும் இருக்கக்கூடாது, நம்மள்ட்ட ஃபியரும் இருக்கக்கூடாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். நம்ம ஒரு ஸ்டாக்கை 1000 ருபீஸ்க்கு பை பண்றோம். அந்த ஸ்டாக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2000 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த 1800ல இருந்து 2000 வரையும் டக்குன்னு ஒரே வாரத்திலேயே வந்து ஒரு சின்ன ஹைப் அடிச்சிருச்சு. பட் நம்ம வந்து என்ன நினைக்கலாம், இது வந்து 2100, 2200க்கு வந்து போகும், அந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி வைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு டார்கெட் தெரிஞ்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸிட் வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா, அந்த எக்ஸிட் வேல்யூல நம்ம புக் பண்ணிட்டு வரணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான ஒரு மெச்சூரிட்டி. அண்ட் செகண்ட் ஒன், ஃபியர். இதுவே அந்த ஸ்டாக்ல 1000 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்துட்டு அது வந்து 1800 வரையும் போயிருக்கும். பட் திடீர்னு ஒரு சின்ன ஃபால் ஒரு 1500 வரையும் இருக்கு. பட் அதோட டார்கெட் நம்மளுக்கு தெரியும் 2000 தான் அப்படின்றது. ஸோ 1500க்கு வரும்போது சரி ஓகே நான் வந்து 50%லேயே புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸிட்டும் ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிசினஸை பத்தி நல்லா தெரிஞ்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பிசினஸ் க்ரோ ஆகுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் பேஷன்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல வந்து நாலேஜும் இருக்கணும், பேஷன்ஸும் இருக்கணும். ஸோ நாலேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும், அண்ட் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண தெரியணும். அண்ட் மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ண பிறகு நம்ம என்ட்ரி எடுத்த பிறகு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது வந்து பேஷன்ஸ். ஸோ 20% ஆஃப் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு மார்க்கெட்ல ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் 80% இந்த பேஷன்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பேஷன்ஸா இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் க்ரோ ஆகிற வரையும் நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ் நம்மளுக்கு பொறுமையா நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியும்.
ஸோ அப்பதான் நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ நேரம் சிம்பிளான டேர்ம்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி மணி மேக் பண்ணலாம், எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணா மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது எல்லா டேர்ம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பேசிக்கா ஒர்க் ஆகுதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ளோயிங் ஆஃப் மணி. ஸோ இந்த ஃப்ளோயிங் ஆஃப் மணினா எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டாக்கை ₹1000 பை பண்ணியிருப்பாரு. அதை வந்து 1100க்கு வந்து செல் பண்ணுவாரு. இப்ப 1100ல இருக்கும்போது நான் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ அவர் செல் பண்ணுவாரு, நான் பை பண்ணுவேன். அதாவது அவர் செல் பண்ற ஸ்டாக்கை தான் நான் பை பண்ணுவேன். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து டைரக்டா போய் பை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கான லிமிட்டட் குவான்டிட்டிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களோட ஸ்டாக்கை வந்து ₹1000 மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க. பட் 10 குவான்டிட்டி தான் லிஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த 10 குவான்டிட்டி லிஸ்ட் பண்ணும்போது நானே அந்த எல்லா 10 குவான்டிட்டியையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களால வாங்க முடியாது. பிகாஸ் அந்த 10 குவான்டிட்டி என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அண்ட் இதை நான் கொடுக்கவே இல்லை. ஒன்ஸ் நான் செல் பண்ணேன்னா அது வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். அப்போ நீங்க வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் டப்பாரியா டூல்ஸ். இந்த ஸ்டாக்கை நீங்க உங்க புரோக்கர்ல போட்டு பை பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால பை பண்ண முடியாது. பிகாஸ் அதுல இருக்கிற எல்லா குவான்டிட்டியும் ஆல்ரெடி பீப்புள்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. யாருமே அதை வந்து செல் பண்ண ரெடியாவே இல்லை. ஸோ தட் யாருனாலையும் அதை வந்து பை பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 2 பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து எஃப்ஐஐ அண்ட் செகண்ட் ஒன் வந்து டிஐஐ. இந்த எஃப்ஐனா யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிஐனா யாருன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ பேசிக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லம்சமா அவங்க மணியை வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 பேருமே ஒரே வேலையை தான் வைக்கிறாங்க. பட் ஏன் எஃப்ஐஐ டிஐன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஐனா யாருன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் த இந்தியா அண்ட் டிஐனா யாருன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. ஒன்னு வந்து பிஎஸ்சி அண்ட் இன்னொன்னு வந்து என்எஸ்சி. இந்த பிஎஸ்சினா யாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்எஸ்சினா யாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் இந்த பிஎஸ்சி தான் ஏசியாலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து 1875 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பட் இந்த என்எஸ்சி பாத்தீங்கன்னா 1992 இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ இந்த பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல இந்த என்எஸ்சியா இருக்கட்டும், அவங்க ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்றோம் அப்படின்னா புரோக்கர் மூலியமா அவங்கள்ட்ட தான் போகும். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து புரோக்கர் மூலியமா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து டைரக்டா நம்ம இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட டீல் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து நம்மள்ட்ட ஸ்டாக்கை பை பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல வந்து கொண்டு வைக்கிறாங்க. ஸோ எஃப்ஐடிஏனா யாருன்னு பார்த்துட்டோம், என்எஸ்சி பிஎஸ்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா நம்ம வந்து செபினா யாருன்னு பார்த்துருவோம். ஸோ அந்த செபினா யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இவங்களும் 1992 எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஸோ இவங்க பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரிக்கெட்ல இருக்கிற ரெஃப்ரி மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்காக இவங்க இருக்காங்க. ஸோ நம்ம என்எஸ்சி பிஎஸ்சியில வந்து ஸ்கேம்ஸ் இருக்கக்கூடாது, ஃப்ராட் அலர்ட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த புரோக்கர்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பரா தான் ரன் ஆகணும், அந்த இடத்துல எதுவும் ஸ்கேம் இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே இந்த செபி மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ரூல் மேக்கர்ஸ் ஃபார் கம்பெனிஸ், ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஃபார் த புரோக்கர்ஸ். ஸோ கம்பெனிஸ்னா ஐடிசி, டைட்டான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ரூல் மேக் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்எஸ்சி பிஎஸ்சிக்கு இவங்க தான் ஃபுல்லா வந்து ரூல் மேக் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் புரோக்கர்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ற ஏஞ்சலா இருக்கட்டும் இல்ல குரோவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இவங்க தான் ரோல் மேக்கர். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் லேயர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல புதுசா ஏதாச்சும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எபிசோட். ஸோ இதை தாண்டி இன்னும் 9 எபிசோட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் சீரிஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணும். அண்ட் எண்ட் ஆஃப் த சீரிஸ்ல வந்து நீங்களே ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ see you in the next classes.